மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த பார்த்தீங்களா மீடியாவில் பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான்லாம் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி, இனிமேலாம் நான் விஜயை வெறுத்துட்டேன் சத்தியமாக வெறுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிட்டு போகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, விஜய் அண்ணாவோட ரசிகராக இருந்தனா தாவேக்காவோட தொண்டனாக மாறிட்டேன். தாவேக்காவோட தொண்டனாக நான் மாறினதுனால எனக்கு இந்த விஷயத்தை விஜய் அண்ணா ஏன் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான தெளிவான புரிதல் இருக்குது. இந்த புரிதலை பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர்கள் அத்தனை பேருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா விஜயனோட ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் தாவேக்கா தொண்டர்களாக இருக்காங்க. ஆனால் தாவேக்கா தொண்டர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்குமே இப்போ நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக பேசுகிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இந்த டிஎம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன இருந்தாலும் அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கூடாதுப்பா, ஜஸ்ட் ஒரு ஹாய் காமிச்சிருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், இவ்வளோ தூரம் காத்து கிடந்த அத்தனை பேரையும் சந்திக்காமல் அனுப்புறதுலாம் சரியாக இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லிடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதே வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த வீடியோவில் தெளிவாகவும் ஆழமாகவும் பேசிடுறேன். விஜய் என்ன நேற்று அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன காரணம், அந்த 4 காரணங்களை ஆழமாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன் பை ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் எப்படி செயல்படுவாங்க, தாவேக்கா தொண்டனாக மாறின பிறகு அந்த தொண்டன் எப்படி செயல்படுவானா, முதல்ல பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா பிறந்தனால அஃபீஷியலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் முதல்ல கவனிப்பாங்க. என்ன செய்ய சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க, நம்ம அண்ணன் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கான உத்தரவுகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அஃபீஷியல் ஹேண்டில் தான் பார்ப்பாங்க. அஃபீஷியல் ஹேண்டில் எந்த இடத்துலையுமே விஜய் அண்ணாவோட அஃபீஷியல் ஹேண்டிலாக இருக்கட்டும், அல்லது தாவேக்காவோட கட்சியோட அஃபீஷியல் ஹேண்டிலாக இருக்கட்டும், இல்லை கட்சியோட மாநில பொறுப்பாளர்கள் அல்லது மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரோட ஹேண்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் என் வீட்டு வாசலுக்கு வாங்க நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அண்ணா எங்கேயுமே கொடுக்கல. அவருடைய டே பிளானில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சந்திப்பு திட்டமிடவே படலை. திட்டமிட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக சந்திச்சிருப்பாங்க. திட்டமிடாத ஒரு சந்திப்பை நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒன்றை நம்ம கட்டாயப்படுத்துறது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. அதாவது அறிவிப்புக்கான அறிவிப்பு நம்ம யாரையுமே விஜய் அண்ணா சந்திக்கலைன்னா அது நம்ம பேசலாம். என்னங்க நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்தோம், ஏன் எங்களை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அவருடைய திட்டமிடல் இந்த விஷயம் இல்லவே இல்லை. இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்கறது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அப்படிங்கிறது எனக்கு புரியல. இங்கே பார்த்தீங்கன்னா கட்சியோட அஃபீஷியல் ஹேண்டிலும் வரல. மாவட்ட செயலாளர்கள் பாஸ் கொடுத்து இந்த மாவட்ட செயலாளர்கள் 10 பேர் விஜய் அண்ணா பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா பாஸ் விநியோகம் பண்ணி இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக அப்படி எதுவுமே கிடையாது. விஜய் அண்ணா வீட்டு முன்னாடி பிறந்த நாள் அன்னைக்கு கிடையாது, எல்லா நாட்கள்லையுமே ஒரு சில பேர் ஒன்று கூடுறாங்க விஜய் அண்ணாவை பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி எல்லா நாட்களையும் ஒன்று கூடிய நபர்கள் என் வீட்டு வாசலுக்கு வந்தாவே நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் அண்ணா கிரியேட் பண்ணார்னா எத்தனை பேர் அவர் உட்கார்ந்து பார்க்கணும், அவர் எதற்காண்டி அரசியல் வந்திருக்காரு, என்ன செய்யணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படப்பிடிப்பு ஒர்க்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சி பணின்னு சொல்லி 2 குதிரையில சவாரி பண்ணி நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்ம அண்ணனுக்கு இது கூடுதல் சுமையா இருந்துராதா? அஃபீஷியலா அண்ணன் கூப்பிட்டாரு அன்னைக்கு நம்ம பார்க்கலன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வேற கதை. அண்ணனோட திட்டமிடல் எப்படி இருக்கோ அந்த திட்டமிடலுக்கு நோக்கி தான் நம்ம வேலை செய்யணும். நம்மளோட திட்டமிடல்ல அண்ணனை வர வைக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரி மனநிலை அப்படிங்கிறதா என்னுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ நான் ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒரு செட் ஆஃப் பீப்புளை சந்தித்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை சந்திக்காமல் இருந்தாங்களாலும் நம்ம கேள்வி கேட்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு சந்தித்த புகைப்படங்கள் எதுவும் வெளியே வந்துச்சா, அல்லது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சந்தித்த புகைப்படம் வெளியே வந்துச்சா, அல்லது சிடிஆர் அண்ணா சந்தித்த புகைப்படங்கள் வெளியே வந்துச்சா, இல்லை நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் யாராவது அல்லது மாவட்ட செயலர்கள் யாராவது விஜய் அண்ணாவை பிறந்தநாள் அன்னைக்கு மீட் பண்ணாங்களா? அதாவது கட்சியில் மேலே இருக்கிற நபர்களை மட்டும் பார்த்துட்டாரு, கீழே இருக்கிற வீட்டு வாசலை காத்திருக்கக்கூடிய ரசிகர்களை தொண்டர்களை பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன் வச்சிங்கன்னா கட்சி ரீதியாக விஜய் அண்ணா அன்னைக்கு யாரையுமே பார்க்கல. இதை முதல்ல நம்ம தெளிவாக ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் தெளிவாக ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறாரு. என்னுடைய பிறந்த நாளில் கட்சிக்காரங்க என்ன பண்ணணும்னா நலத்திட்ட உதவிகள் பண்ணணும். ஏன்னா நம்ம பொதுச் செயலாளர் சில வழிபாட்டு தலங்களில் போய் வழிபட்டாரு. அதுக்கப்புறம் அரசு ஆஸ்பத்திரியில் பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மோதிரம் அணிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தமிழ்நாடு முழுக்க நலத்திட்ட உதவிகள் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா செய்திகளை கிரியேட் பண்ணுறாரு. அதாவது நம்ம பொதுச் செயலாளரே விஜய் அண்ணாவை பர்த்டே அன்னைக்கு மீட் பண்ணல. ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை மீட் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை மீட் பண்ணாமல் இருந்தால் சரியா இருக்காது. அவருடைய பிறந்த நாளை முழுக்க அவர் பர்சனலாக தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. சஞ்சய் அண்ணாவோட குழந்தைகளோட தான் அவர் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அது சார்ந்த புகைப்படங்கள் மட்டும்தான் வந்துச்சு. த்ரிஷா சார்ந்த புகைப்படங்களை பரப்புறாங்கன்னா அதெல்லாம் கோட் சக்ஸஸ் மீட். அதை நான் இங்கே எடுத்து பேசவே விரும்பல. ஒரு அவதூறு செய்தியை உட்காந்து தொடர்ச்சியாக பரப்புறாங்க. அது கோட்டில் எடுக்கப்பட்ட சக்ஸஸ் மீட்டில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். எல்லாருமே விஜய் அண்ணாவோட இருந்த புகைப்படத்தை போட்டு விஷ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட இருந்த ஒரு புகைப்படத்தை போட்டு அவங்களும் விஷ் பண்ணாங்க. இங்கே அவ்வளோதான் நடந்திருக்கே தவிர இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெளிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா
சரிப்பா நீ சொல்கிற 2 பாயிண்ட்லாம் ஏற்றுக்கலான்னு வையேன். 3வது சரி வந்துட்டாங்க, வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க, டக்குன்னு ஒரு கையை காமிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், விஜயண்ணா வீட்டு வெளியே இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்திச்சார்னா இது ஒரு பழக்கமாக மாறிடும். அடுத்தடுத்த வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டம் அதிகமாகும், இன்னும் அதிகமாகும். இது அதிகமாக இந்த கூட்டத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒரு புதுசாக ஒரு பழக்கத்தை கிரியேட் பண்ண வேணாங்கிறது தான் அண்ணாவோட அஜெண்டாவாக இருக்கும். ஏன்னா அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல கூட போய் அவரால் நலத்திட்ட உதவிகள் பண்ண முடியல. சென்னை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் பண்ண முடியல. அவங்களே அவர் வீட்டில் கூட்டு வந்து தான் நலத்திட்ட உதவிகள் பண்ணார். ஏன்னா இவர் போய் ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல போய் நின்னார்னா அந்த இடம் இன்னும் பாதிக்கப்படும். ஏன்னா கூட்டம் அதிகமாகும், ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் பாதிக்கப்படுவாங்க. அதனால அந்த மாதிரி செய்கைகள் கூட நம்ம செய்ய வேணாம். ஏன்னா அந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூட்டம் எப்போ வேணால் எப்படி வேணால் திரும்பும். இப்போ நம்ம பேசுகிற தருவாயில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கார் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டர் வந்து கீழே விழுந்து அந்த கார் மேலே ஏறின செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் மரணங்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகளவில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஒருவேளை இந்த பழக்கத்தை கிரியேட் பண்ணால் இந்த பர்த்டே விடுங்க, அடுத்த பர்த்டே, அதுக்கு அடுத்த பர்த்டே, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா என் வீட்டு வாசம் முன்னாடி நான் ரசிகர்களை சந்திப்பேன் பிறந்தநாள் அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கிரியேட் பண்ணால் இது நாளுக்கு நாள் விஜயண்ணாக்கு பெரும் பிரச்சனையாகும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும். அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல், பொது சொத்து சேதம்னு சொல்லி பல்வேறு விதமான பிரச்சனை அங்கே எழ வாய்ப்பு இருக்குது. ஸோ திட்டமிடாத ஒரு சந்திப்பை விஜயண்ணா நிகழ்த்தினார்னா அது கண்டிப்பாக பிரச்சனையில் போய் முடியும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் விஜயண்ணா அந்த விஷயத்தை செய்ய மாட்டார். ஏன்னா மக்கள் சந்திப்பு நிகழ்த்துற மாதிரி இடம் அப்படிப்பட்ட இடம் கிடையாது அந்த இடமே. ஏன்னா அந்த இடத்துல போய் மக்கள் சந்திப்பை நம்ம நடத்தி தேவையில்லாத செய்திகளை கிரியேட் பண்ணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவதூறு மூலமாக நம்மளை வந்து வீழ்த்தின்னு நினைக்கிற குரூப்புக்கு நம்மளே கண்டென்ட் கொடுத்தோமா ஆயிரும் சொல்லி தான் அவ்வளோ தூரம் கண்டிப்பாக சொல்கிறேன். வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய ரசிகர்களை சந்திக்கணுங்கிற மனநிலையில் இருப்பார். சந்திச்சார்னா அது பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லி மனசை கல்லாக்கி கொண்டு தான் விஜயண்ணா இருப்பார் அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே விஜயண்ணா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்கிற கன்ஃபர்மேஷனே முதல்ல யார் கொடுத்தாங்கிறதே நமக்கு புரியல. உள்ளே இருந்துட்டு வெளியே வர மாட்டாருங்கிற செய்தியை பரப்புறாங்க. உள்ளே இருக்காருங்கிற தகவல் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் என்னுடைய 3வது பிரதானமான விஷயம். இப்போ வீடியோட எண்ட் ஆஃப் த பாயிண்டாக ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். ரசிகர்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோட பாயிண்டாக வச்சிருந்தேன். அஃபீஷியல் ஹேண்டிலில் தாவேகா தொண்டர்கள் அத்தனை பேரும் என் வீட்டு வாசலுக்கு வாங்கன்னு சொல்லி எதுவும் செய்திகள் கிரியேட் பண்ணி அந்த செய்திகளை விஜயண்ணா செய்யாமல் இருந்தார்னா நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட டே பிளானில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தந்த வேலைகளை இப்பப்போ செய்யணும், இந்தந்த வேலைகளை இப்பப்போ செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை விதைக்கிறது சரியானதாக இருக்காது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறபடி அந்த தொண்டர்களை வந்து வெளியே வந்து விஜயண்ணா வந்து கை காமிச்சார்னு வைங்களேன் ஒரு பேச்சுக்கு, அப்போ என்ன செய்திகளை கிரியேட் பண்ணுவாங்கன்னா வெறும் கையை மட்டும் காமிச்சிட்டு போயிட்டாருங்க, இது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், வெறும் கை மட்டும் காமிக்கவா, ஒரு 10 நிமிஷம் நின்றுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் அன்னைக்கு விஜயண்ணா 10 நிமிஷம் நின்னார்னு வைங்களேன், வெறும் 10 நிமிஷம் தாங்க நின்னார் இவர், 10 நிமிஷத்தை தாண்டி வரால் நிற்க முடியாதாங்க, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்னு சொல்லி அஃபீஷியல் ஹேண்டில் வர்ற செய்திகளை மட்டும் கவனித்து நீங்கள் கட்சியோட அடுத்தடுத்த நிகழ்வுகளை கலந்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அஃபீஷியல் ஹேண்டில் உங்களை அழைக்காத போது வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்று கொண்டு விஜயண்ணா வரலை அப்படிங்கிற ஒரு செய்தியை கிரியேட் பண்ணுறது சரியானதாக இருக்காது. நான் முன்னாடி சொன்னபடி கட்சிக்காரங்க யாரையுமே விஜயண்ணா அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா சந்திக்கலை. முழுக்க தன்னுடைய பிறந்த நாளை பர்சனலாக அவர் செலிப்ரேட் பண்ணார். மக்களை சந்திக்காத ஒரு தலைவர் கிடையாது. மக்களை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டு வந்து மக்களை சந்திக்கணும். காரணம் என்னன்னா கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது தான் அண்ணாக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக இருக்குது. அவர் பாதுகாக்கப்படணும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னை பார்க்க வர அத்தனை பேருமே பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காண்டி தான் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறத மிக ஆழமாகவும் மிக நேர்த்தியாகவும் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஸோ இந்த விஜயண்ணா வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொண்டர்களை சந்திக்கலங்கிற செய்தி எப்படி வந்திருந்தாலும் விமர்சனம் தான் வந்திருக்கும். நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நின்னாரு, 1 மணி நேரம் நின்னாரு, ஒரு நாள் முழுக்க நின்னாலும் வெறும் ஒரு நாள் தாங்க நின்னாரு, கீழே கூட இறங்கி வரலங்க, 4 பேர் 5 பேர் அவ்வளோ பரிசுகள் கொண்டு வந்தாங்க, பரிசுகளை வாங்கினாங்கன்னு சொல்லி இந்த செய்தி எப்படி இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கிளப்பிட்டு இருப்பாங்க. தாவேகா தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்ம முழுக்க அஃபீஷியல் ஹேண்டில் மட்டும்தான் கவனிக்கணும். அஃபீஷியல் ஹேண்டில் நம்மளை அழைத்தா மட்டும்தான் நம்ம கட்சி நிகழ்வுல பங்கேற்கணும். அதை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மீடியா கிளப்புற இந்த மாதிரி ஹைப்பு செய்திகளை நம்பி நம்ம பழிகேடு ஆக வேணாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வருது. அதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக ஆழமாகவும் மிக தெளிவாகவும் சில விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.